ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மேல்மருவத்தூர் போயிட்டுருக்க விலாகில் வந்து வரிசையாக கோயில்கள் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் வந்து நாங்கள் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. எங்கெல்லாம் நம்மள வீடியோ கவர் பண்ண விட்டாங்களோ அது வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா வந்து இங்கே ஸ்ரீரங்கநாதரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஒரு குட்டி மினி ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ண பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, 108 வைணவ திருத்தலங்களில் வந்து முதன்மையான திருத்தலத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பூலோக வைகுண்டம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ரீரங்கநாதரை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கோயில் வந்து எவ்வளோ பரப்பளவில் இருக்குன்னா 600 ஏக்கர் பரப்பளவில் வந்து ஒரு தீவு நகரமாக இருக்குது. அப்புறமா வந்து இந்த கோயிலில் வந்து 21 கோபுரங்கள் இருக்குது. அதில் வந்து பெரிய கோபுரமான ராஜகோபுரம் வந்து 72 மீட்டர் 263 அடி உயரத்துலேயும் இருக்குது. இது வந்து தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோபுரம் எல்லாம் இன்னும் நம்ம உள்ளே போகணும். இது வந்து நம்ம 21 கோபுரங்கள்னு சொன்னதில் வந்து ஒவ்வொரு கோபுரமாக நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம். அப்புறமா வந்து இந்த கோயில் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் இருக்குது. ஆனால் வந்து இந்த கோயிலுக்கு வேலையெல்லாம் எந்த வருஷத்தில் முழுமை அடைஞ்சுன்னா 1987ஆம் ஆண்டில் தான் வந்து முழுமையாக வந்து சோழ நாட்டு மன்னரால் தான் இது வந்து நமக்கு முழுமையாக கட்டப்பட்டிருக்குது. சோழ நாட்டு காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச தலம் இது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறமா வந்து நமக்கு இந்த அரங்கநாதர் வந்து எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற கதையை வந்து நான் வந்து உச்சி பிள்ளையார் கோயில் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன். இவர் வந்து எப்படி தோன்றினார், அதுக்கப்புறமா எப்படி வந்து ராமர்கிட்ட வந்தார் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து நான் அதில் சொல்லலை. வந்து இது வந்து இந்த திருவரங்கம் கோயில் சிலை வந்து பிரம்மாவுக்கு தவத்தினால திருப்பார்க்கடலில் வந்து வெளிப்பட்டு தோன்றியதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து அதுக்கு வந்து சுயம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரும் உண்டாமா. பிரம்மா வந்து நித்திய பூஜை செய்திருக்காரு. அந்த பூஜை செய்ததன் பலனாதான் அரங்கநாதர் சிலை வந்து பார்க்கடலில் வந்து தோன்றியிருக்கு. இந்த அரங்கநாதர் சிலையை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டாக பூஜை செய்தார் அப்படின்னா சூரியனை வந்து நியமிச்சிருக்காரு. பிறகு சூரியகுலத்தில் பிறந்த அரசன் லட்சுவாக இந்த சிலையை தலைநகரமாக்கி அயோத்திக்கு வழிபாட்டுக்கு கொண்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து வழிபட்டதாகவும், அடுத்தது வந்து அயோத்தியில் பிறந்த ஒரு அரசர் வந்து இங்கே வந்து அயோத்திக்கு கொண்டு வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ராமரோட பட்டாபிஷேக நேரத்தில் வந்து விபீஷ்ணருக்கு வந்து ராமபிரான் வந்து பரிசாக அரங்கநாதரை அழிச்சிருக்காங்க. அரங்கநாதரை வந்து எடுத்துட்டு விபீஷ்ணர் வர்ற வழியில் காவிரி ஆற்றில் வந்து இளைப்பாறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து இந்த சிலையை வந்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ராமபுரான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிறுவனுக்கிட்ட வந்து அவர் கொடுத்துருவார். நான் வந்து அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி சொல்லியிருப்பேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து அவர் கையில் வாங்கிடுவார் அந்த சிறுவனை. அதுக்கப்புறமா வந்து அந்த சிறுவன் வந்து சிலையை வந்து கீழே வச்சிருவார். இவர் வந்து இளைப்பாரி முடிச்சிட்டு சிலையை வந்து வாங்க வருவார். அப்போ பார்த்தா கீழே வச்சுருக்கோம். ஏன் கீழே வச்ச அப்படின்னு கேட்கும்போது பதில் சொல்லாமல் ஒரு பேருவார்.
ஸோ வந்து இவர் எடுத்து எடுத்து பார்ப்பார், சிலையை வந்து எடுக்க முடியாததுனால விநாயகரை துரத்திட்டு போவார். துரத்திட்டு போகும்போது பக்கத்தில் வந்து இந்த உச்சி பிள்ளையார் கோயில் மலையில் வந்து பிள்ளையார் மேலே ஏறி ஓடி போய் நிற்பார். அப்போ வந்து விபீஷ்ணர் வந்து தலையில் வந்து கொட்டிடுவார். கொட்டினோன்னு அவருக்கு சுயரூபத்தை வந்து விநாயகர் பெருமான் வந்து காமிப்பார். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இது ஆக்சுவலி இலங்கைக்கு போக வேண்டிய அரங்கநாதர் தான் நமக்கு வந்து இங்கே ஸ்ரீரங்கநாதராட்டு திருச்சியில் வந்து பள்ளி கொண்டு இருக்கார். விபீஷ்ணரை நோக்கி அருள் பாலித்து கொண்டு இங்கே வந்து அவர் காட்சி தர்றதாட்டும் ஐதீகங்களும் இருக்குது, புராண வரலாறுகளும் இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் வந்து நடந்து வந்து அந்த கோவிலுக்கு உள்ளே வந்து என்ட்ரன்ஸு கிட்ட வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து உள்ளே வந்து வீடியோ கவர் பண்ண விடுவாங்களா விடமாட்டாங்களா எதுவுமே தெரியாது, பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம். நான் சொன்னேன்ல அந்த இடம் வரைக்கும் தான் வீடியோ கவர் பண்ண விட்டுருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து வீடியோ கவர் பண்ண விடலை. ஸோ வந்து ஒரு வழியாக சாமியெல்லாம் சூப்பராக அழகாக கும்பிட்டோம். க்யூவில் வந்து ரொம்ப நேரம்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு 1 hour பக்கம்லாம் வந்து க்யூவில் வந்து நின்னோம். ஆனால் வந்து உட்காரதுக்கெல்லாம் சைடில் வந்து பெஞ்செல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து உட்காந்துக்கிட்டோம். கோபுரம் பாருங்கள், இது ஐம்பொன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு ஸ்டோரி உண்டு, எங்கள் அப்பா சொல்லி தந்துருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல அந்த ஸ்டோரி. இந்த கோபுரம் இந்த கோயிலோட இந்த கோபுரம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இங்கே உள்ளே இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும், வெளியே இருந்தெல்லாம் பார்த்தா தெரியாது. அப்புறமா இங்கே வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. ராமானுஜர் வந்து இங்கே தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாட்டு ஒரு ஐதீகம், புராண வரலாறுமே சொல்கிறாங்க. ஸோ வந்து அவர் வந்து அந்த ஜீவசமாதி அடைஞ்ச நிலையிலே இங்கே வந்து அவரை வந்து சிலை வடிவாட்டு அந்த மாதிரி பூஜிக்கிறதாட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து எவ்வளோக்கு இதாக உள்ள ஸ்டோரிங்கிறது எனக்கு அந்தளவு டீட்டெயில்டாக தெரியலை. இது அங்கே கோயிலில் வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து ராமானுஜ சன்னதியுமே பார்த்தோம். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த பொற்கோபுரம்னு சொல்லலாம், அதோட முகப்பு தான் அந்த பக்கம். அப்புறமா இங்கே வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்ரீரங்கம் வந்தப்போ வந்து சுண்டல் பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் எங்களுக்கு மத்தியானம் லஞ்சே ஸ்ரீரங்கத்தில் தான் சாப்பிட்டோம். அங்கே ஒரு வயசான பாட்டி வந்து தக்காளி சாதம் செஞ்சு அங்கே வந்து விளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தான் சாதம் கிடச்சி சாப்பிட்டோம். சக்கரை பொங்கல் சாதம் எல்லாம் சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், கோவில் எத்தனை வெளி சுவருன்னு பாருங்கள், எப்படி என்ன மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். திருச்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அரங்கநாதரை வந்து தரிசிங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில். நாங்கள் வந்து அந்த பக்கம் ராமானுஜ சன்னதி பார்க்க தான் போயிட்டுருந்தோம். அவரையும் கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே மெயினாக வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த கோலப்பொடி, அந்த கலர் பொடி, கோலப்பொடி, அதுக்கப்புறமா அந்த கோலத்துக்கு ரிலேட்டடாக உள்ள அச்சு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஷாப்ஸே நிறைய இருக்கும். ஆனால் இந்த டைம் நான் வரும்போது அந்த அளவுக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாம் பெரிய அளவில் இல்லை. கடைகள் நிறைய இருந்துச்சு. அந்த கோலம் போட ஒரு வேளை நான் வந்து போன டைம் வந்தது ஒரு சைடு வழி கோபுரமாக, இந்த டைம் வந்தது வேறு சைடா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கிளியராக தெரியலை. இதே ரோவில் தான் இந்த பக்கம் ஒரு இடத்துல வந்து கடைந்து ஒரு வேளை அந்த கடை பூட்டா என்னன்னு தெரியல, ஆனால் அதில் 2-3 கடையெல்லாம் பூட்டி இருந்துச்சு.
இது வந்து ஒரு பூக்கடை. அதுக்கப்புறமா வந்து இது சாமி பூஜைக்கு தேவையான திங்ஸ், இந்த வெங்கல திங்ஸு, அப்புறமா வந்து இது மரத்தில் உள்ளது, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய பழமையான பொருட்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறமா இந்த பக்கம் போயிட்டே இருந்தோம். எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு தெரியல. இப்படி திரும்பி பார்த்தாலும் கோபுரம் தெரியுது, அப்படி திரும்பி பார்த்தாலும் கோபுரம் தெரியுது. ஃபுல்லாக இங்கே கடைகளாக இருக்குது. இடையிடையே நிறைய கடைகள் எல்லாம் பூட்டி இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த பூட்டி இருக்க கடையில் ஏதாவது ஒரு கடையாக தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்து வாங்கினது எல்லாமே. போன வருஷம் வரும்போது வந்திருந்தோம். அந்த கலர் பொடி எல்லாமே வந்து சூப்பராக அழகாக இருந்துச்சு. ரேட்டுமே ஒரு பேக்கெட் வந்து 5 ரூபா தான். அது ஒரு பெரிய பேக்கெட்டு நிறைய இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸுமே நேரியல் சாரியெல்லாம் மாடலாக அழகழகாக சூப்பராக தொங்க விட்டுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை சாரி அப்படி சொல்லிட்டு சைடில் எல்லாம். அப்புறம் இங்கே ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே வந்து இந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, நாமக்கட்டி. அதுக்கப்புறமா கலரில் அந்த அரிசி மாவில் வந்து கலர் கோலம் போடுறதுக்குள்ள சாக் பீஸ் மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் இருந்துச்சு. பட் வந்து கோலப்பொடியெல்லாம் இல்லை இந்த கடையில். அதுக்கப்புறம் இங்கே இந்தந்த கடையில் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த அளவு கலர்ஸ் இல்லை, ஒரு கொஞ்சமாக கலர்